அதை போல வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய புகழ் நாடெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பொறுப்பிலே இருந்த நான் எந்நாளும் மதிக்கின்ற அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது ஒரு கட்டத்தில் தபால் துறை அந்த இலாக்காவினுடைய அமைச்சர் மாற்றப்பட்டு தபால் துறை பொறுப்பு பிரதமரிடத்திலே நேரடியாக வந்த அந்த காலகட்டத்தில் அன்றைக்குத்தான் அந்த பொறுப்பு அவரிடம் வருகிறது. தபால் துறையினுடைய பொறுப்பு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய கரத்திற்கு வருகிறது. நமது சிவகாசி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆருயிர் இளவல் ரவிச்சந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல அந்த பொறுப்பு அவரிடத்திலே வந்த அன்று சவுத் பிளாக்கில் பிரதமருடைய அலுவலகத்துக்கு சென்று இது நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கை கையெழுத்திடப்படாமல் இருக்கிறது, இதற்கு முன்னர் இருந்த அமைச்சரிடமும் நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் வருகிற முக்கியமான நிகழ்ச்சியாக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு புகழ் சேர்க்கின்ற விதத்தில் இந்த அஞ்சல் தலை வெளியிடுகின்ற உத்தரவுக்கு நீங்கள் ஆணையிட வேண்டும் என்று கூறிய போது நான் என்னுடைய செயலாளரை அழைத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு உத்தரவிடுகிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உரிமை எடுத்துக்கொண்டு உங்கள் அழகான கையெழுத்தை இந்த கடிதத்திலேயே நீங்கள் வழங்கலாமே என்று கேட்க அவர் காட்டுகிற அன்புக்கு அடையாளமாக அதே தாளில் அவர் கையெழுத்திட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அஞ்சல் தலையை வெளியிட்டோம். தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.